நீங்க ஈர்க்க போனது, நீங்க முதலீடாக ஈர்க்க போனது வெறும் 4000 கோடி தான். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு போடப்பட்ட வரி தண்டமே 933 கோடியா நம்ம போட்டிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லிச்சு? எடப்பாடியார் வெளிநாடு போனப்போ அதிமுகவுடைய பணங்கள்லாம், அதிமுக அமைச்சருடைய பணங்கள்லாம் வெளிநாடு போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வேலை நடக்குது, வெள்ளை அறிக்கை வேணும்னாங்க. நாம் தமிழர் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் வேறுபடுது. பங்காளிகள் சொன்னீங்களே, பங்காளி நாங்கள், அவர்கள் பங்காளிகள் இல்லை. உண்மையாக அரசியல் ரீதியாக அவருடைய பகையாளிகள் நாங்கள். வெளிநாட்டு முதலீடுகள் வரட்டும். வெறும் தொழிற்சாலைகளை வைத்து மட்டும் நீங்க விவசாயத்தை மேம்படுத்தாமல், நீர் மேலாண்மை மேம்படுத்தாமல், வெறும் தொழிற்சாலைகளை வைத்து மட்டும் என்ன பண்ணிட போறீங்க? காரை நம்ம வாங்கிக்கலாம், இங்க உற்பத்தி பண்ணா நம்ம நாட்டினுடைய நீர் ஆதாரம் குறைஞ்சிரும் அப்படின்றதுல அவன் உறுதியாக. நீ இங்க கார் கம்பெனி தொடங்குறான், அந்த கம்பெனி தொடங்குறான்ட்டு இவ்வளவு நீர், எத்தனை கார் ஒரு நாளைக்கு ஏற்றுமதி செய்யப்படுது? அந்த ஒவ்வொரு காருக்கும் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும்? என்னுடைய பொருளாதாரம் போயிடும், என்னுடைய செல்வம் போயிடும், என்னுடைய கனிம வளங்கள் போயிடும், என்னுடைய நீர் ஆதாரம் போயிடும். ஆனா வேலை வாய்ப்பு எனக்கு இருக்காது. அதிமுக காலத்துல இதே இலங்கை தமிழக மீனவர்களை கைது செய்து போகும்போது வெறும் கடிதம் எழுதி கொண்டிருந்தால் போதாது அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு இவன் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. தமிழக முதலமைச்சர் இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பட்டினி போராட்டத்தில் உட்கார்ந்துட்டாரு. காரணம், தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தென்னரசு அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட வித்தின் ஒரு 2 மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 4700 கோடிக்கு மேல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்காக ஈர்த்திருக்காரு. இது மூலமா மறைமுகமாக பலாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாகும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் 4000 கோடிக்கு முதலீடை ஈர்ப்பதற்காக தான் அமெரிக்கா போயிருக்காரு. ஆனால் அவர் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு 993 கோடிக்கான வரி போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? ஜெகத் ரட்சகனுக்கு. நீங்க ஈர்க்க போனது, நீங்க முதலீடாக ஈர்க்க போனது வெறும் 4000 கோடி தான். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு போடப்பட்ட வரி தண்டமே 933 கோடியா நம்ம போட்டிருக்காங்க. இதை எங்க ஒப்பிடுறீங்க? எதுல ஒப்பிடுறீங்க? அப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது முதலீடுகளை கொண்டு போய் அங்க முதலீடு செய்து அந்த முதலீடை திருப்பி கொண்டு வர்றதுதான். அப்போ அது இங்க சேர்ற முதலீடு உங்க முதலீடு. ஏற்கனவே சொன்னாங்க, துபாய்க்கெல்லாம் போனாங்களே, அப்பயே எல்லா ஊடகமும் சொல்லிச்சு, அந்த லூலு குழுமத்துல இவங்களுடைய முதலீடை கொண்டு லூலு குழுமத்துல கொடுத்துட்டு அந்த லூலு குழுமம் இங்க மறுபடியும் இங்க தொழில் தொடங்குது. அப்ப இவர்களுடைய முதலீடு அப்படி போயிட்டு வருது. இவர்கள் எடப்பாடியார் வெளிநாடு போன போது அதெல்லாம் சொன்னாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லிச்சு? எடப்பாடியார் வெளிநாடு போனப்போ அதிமுகவுடைய பணங்கள்லாம், அதிமுக அமைச்சருடைய பணங்கள்லாம் வெளிநாடு போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வேலை நடக்குது, வெள்ளை அறிக்கை வேணும்னாங்க. இப்போ வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டாக்க வெள்ளை அறிக்கை கொடுக்குற பழக்கம் இல்லைன்னு அவர் முதல்ல வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டவரே வெளிநாட்டு முதலீடுகள், அதிமுக பிரிவில் வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்குள் வருகிறது என்று சொல்கிறார்கள், அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை தேவைன்னு கேட்டவர் இந்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனா இன்றைக்கு ஊடகங்கள் நீங்க வெளிநாட்டு முதலீடுகள் வருதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு வெள்ளை அறிக்கை தருவீங்களான்னு கேட்கும் போது வெள்ளை அறிக்கை தருகின்ற பழக்கம்லாம் எங்கேயுமே இல்லைன்றாரு. அப்ப அவரு கேட்கும் போது அவருக்கு தலைவரா இருக்கும்போது அரசியல் ரீதியாக வரதான செய்யும் சார். இந்த மாதிரி புரியல. எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது இந்த மாதிரி அரசியல் ரீதியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் ஸ்டாலின் தானே தலைவர் தானே, திமுகவோட தலைவர் தானே. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவர் திமுகவோட தலைவர் தானே. அப்போ உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு என்ன? நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் மது வேண்டாம்பீங்க, மின்சார கட்டணம் உயர்த்தக்கூடாதும்பீங்க, பதிவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, ஆர்ப்பாட்டம் செய்வீங்க. நீங்க முதலமைச்சராக வந்த பிறகு அதையே 2 மடங்கா செய்வீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப இங்கேதான் நாம் தமிழர் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் வேறுபடுது.
பங்காளிகள் சொன்னீங்களே, நாங்கள் அவர்கள் பங்காளிகள் இல்லை, உண்மையாக அரசியல் ரீதியாக அவர்களுடைய பகையாளிகள். பகையாளிகள் என்பதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிறோம், அவர்கள் இந்த மக்களை ஆள வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்கிறார்கள். இப்போ இந்த வெளிநாட்டுல போய் அவர் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுன்றது எந்த வகையும் தமிழ்நாட்டுக்கு பயன் தராம தான் முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது 2 வகையா சொல்றாங்க. 2 வகையா ஊடகம் முதல்ல அவர் வெளிநாடு இந்த பயணம் என்பதே ஏறக்குறைய 3-4 மாதங்களாக சொல்லப்பட்டுக்கிட்ட வந்த சொல்லப்படுகும் போது ஊடகங்கள்ல வந்த செய்தி எல்லாமே அவர் மருத்துவம் பார்த்து கொள்ள போகிறார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ மருத்துவம் பார்த்துக்கிட்டு போறேன். இப்போ போய் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போறேன்றார். வெளிநாட்டு முதலீடுகள் வரட்டும், வெறும் தொழிற்சாலைகளை வைத்து மட்டும் நீங்க விவசாயத்தை மேம்படுத்தாமல், நீர் மேலாண்மை மேம்படுத்தாமல், வெறும் தொழிற்சாலைகளை வைத்து மட்டும் என்ன பண்ணிட போறீங்க? ஏன் உற்பத்தி ஹுண்டாய் கார் கம்பெனிக்கு, ஏன் ஹுண்டாய் கார் கம்பெனி அவன் இதுல நடத்தல, கொரியாவில் ஏன் அந்த தொடங்கல? ஏன் அவன் நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்கல? ஒரு கார், 1 டன் எடை உள்ள ஒரு காரை உற்பத்தி பண்ண 13 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்ன்றான். இன்றைக்கு உலக நாடுகள் சொல்றது 3ஆவதாக ஒரு உலக யுத்தம் வந்தால் அது நீ குடிக்கிற நீருக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் நாட்டு நீரை சேமிச்சு வச்சுக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுசும் இருக்கிற நீர்ல 2 விழுக்காடு நீர் தான் குடிநீராக இருக்குதுன்றான். அந்த 2 விழுக்காடு குடிநீரை 20 விழுக்காடாக மாற்றுவதற்கு எந்த உலக நாடுகளும் எந்த முயற்சியும் செய்யல. ஆனால் அவன் நாட்டில் உள்ள நீரை பாதுகாத்துக்கிற முயற்சி அவன் செய்யறான். அப்போ அந்த மறை நீர் என்று சொல்லுவாங்க, அந்த மறை நீரை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு அவன் வெளியில வாங்கிக்கலாம், காரை நம்ம வாங்கிக்கலாம், இங்க உற்பத்தி பண்ணா நம்ம நாட்டினுடைய நீர் ஆதாரம் குறைஞ்சிரும் அப்படின்றதுல அவன் உறுதியாக. நீ இங்க கார் கம்பெனி தொடங்குறான், அந்த கம்பெனி தொடங்குறான்ட்டு இவ்வளவு நீர், எத்தனை கார் ஒரு நாளைக்கு ஏற்றுமதி செய்யப்படுது, அந்த ஒவ்வொரு காருக்கும் எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், அதுக்கு ஏதாவது நீங்க விதி வச்சிருக்கீங்களா? அல்ல கடல் நீரை இந்த தொழிற்சாலைக்கு இவ்வளவு தண்ணீர், ஆண்டுக்கு இவ்வளவு இத்தனை ஆயிரம் கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது, இந்த தண்ணீரை நீங்க கடல் நீர்ல இருந்து சுத்திகரிச்சு நல்ல நீரா மாத்தி நீங்க பயன்படுத்துங்க, ஏதாவது சொல்றீங்களா? நீங்க எங்களுக்கு அவனுக்கு எவ்வளவு வேணாலும் நீரை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நீர் மேலாண்மை, மழையை, இயற்கை கொடுக்கின்ற மழையை தேக்கி வைத்து அந்த நீரை மக்களுக்கு பயன்படுத்தாமல் நீங்க 50,000 கோடி செலவு பண்ணி நாங்க கடல் நீரை சுத்திகரிச்சு கொடுக்க போறோம், மக்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்ற. அப்போ கொரிய கார் கம்பெனிக்கு நீ இலவசமா தண்ணீர் தர, 50,000 கோடி மக்கள் வரி பணத்துல இருந்து செலவழிச்சு அதுல சுத்திகரிச்சு மக்களுக்கு கொடுக்க போறோம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர. இது மக்களுக்கான ஆட்சியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்க இத்தனை தண்ணீர் எடுத்துக்கிட்டாலும் அதன் மூலமா மறைமுகமா வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அதன் மூலமா ஒரு பணப்புழக்கம்ன்றது இங்க சமூகத்துல வருது இல்லைங்களா? இல்ல, நீங்கள் செலவழிக்கின்ற இந்த செலவுகளை விட நீங்கள் கொடுக்கின்ற ஊதியம் குறைவு. ஒண்ணு, கொரியன் கம்பெனி இங்க தொடங்கிட்டான், அந்த தொழிற்சாலையில தமிழ் இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்புன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? மெஜாரிட்டியா தமிழ் இளைஞர்கள் இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, வடநாட்டுக்காரன் மொத்தமா ஏறிட்டான். அப்போ இது குஜராத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு. 90 விழுக்காடு வேலை வாய்ப்பு மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அங்க இருக்கு, பீகார்ல இருக்கு, தமிழ்நாட்டுல கிடையாது. இங்க எவன் வேணாலும் வேலை செய்யலாம். இப்போ கிருஷ்ணகிரியில நீங்க பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரானிக் டாடா எலக்ட்ரானிக் அந்த கம்பெனிக்கு 4000 பெண்கள் உத்தரகாண்ட்ல இருந்து கொண்டு இறக்குமதி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பெண்களே இல்லையா? அப்ப வேலை, என்னுடைய பொருளாதாரம் போயிடும், என்னுடைய செல்வம் போயிடும், என்னுடைய கனிம வளங்கள் போயிடும், என்னுடைய நீர் ஆதாரம் போயிடும், ஆனா வேலை வாய்ப்பு எனக்கு இருக்காது. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? இதை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த அரசு தானே, இந்த தமிழக அரசு தானே. ஏன் இதை செய்யல? ஆனா தமிழ் இளைஞர்கள் எல்லாருமே ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜாபுக்கு போகும்போது இந்த மாதிரியான வேலைகளுக்கு வட இந்தியால இருந்து கொண்டுட்டு வராங்க. எங்க ஒயிட் கலர் ஜாபுக்கு போறாங்க சொல்லுங்க? ஐடி கம்பெனி, துபாய் எல்லாம் போய் ஒட்டகம் அமைக்கிறது யாரு? இங்க வேலை வாய்ப்பு இல்லைன்றதானே துபாயில போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த பாலைவனத்துல ஒட்டகம் மேய்க்க முடியுமா? அந்த ஒட்டக குட்டியின் பின்னால ஓட முடியுமா? நம்ம இளைஞர்கள் அங்க போய் என்ன சொல்லணும்னா துயரங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? பாக்குறதுக்கு செழிப்பாங்க. துபாய் போயிட்டு வந்தா நீங்க துபாய் போயிட்டு வந்து வடிவேலை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது, சென்ட் அடிச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப துயரம். அப்ப அந்த இளைஞர்களுக்கு ஏன் இங்கேயே நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல? இன்னைக்கு அந்த கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க, நேற்று கூட 10 பேரை பிடிச்சிட்டு போறானா இல்லையா இவன் இலங்கை கடற்படை?
அப்ப யாரை நீங்க பாதுகாக்கிறீங்க? இதே ஸ்டாலின் அவர்கள் இதே இலங்கை அதிமுக காலத்துல இதே இலங்கை வந்து தமிழக மீனவர்களை வந்து கைது செய்து போகும்போது வெறும் கடிதம் எழுதி கொண்டிருந்தால் போதாது அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு இவன் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருந்தாங்கல்ல சார் பாஜகவோட, அதனாலதான் அந்த கேள்வி அவர் அப்போ முன் வச்சார் இல்லையா? இல்ல, கடிதம் எழுதுவது தவறு. முதல்ல வந்து நீங்க வந்து கடிதம் எழுதுவது தவறு. நீங்க வந்து உரிமையா கேட்கணும். நீங்க வந்து நித்தம் இன்னைக்கு பிடிச்சிட்டு போறோம், நாளைக்கு பிடிச்சிட்டு போறோம், நித்தம் இது தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கடிதம் மட்டும்தான் எழுதிட்டு இருக்கீங்க. அது வந்து அவங்க ஆளுங்கட்சியோட அவங்க இணங்கி போனாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்த்து நின்னாலும் சரி, நீங்க வந்து போராடி பெறலையே அப்படின்றதுன்னு உங்க ஆதங்கத்தில் தான் நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க போராடி பெறுங்க. போய் உட்காருங்க. எங்கேயாவது ஒரு உண்ணாவிரதம், ஒரு முதலமைச்சர் உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டாரு. தமிழக முதலமைச்சர் இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பட்டினி போராட்டத்தில் உட்கார்ந்துட்டாரு. காரணம், இலங்கை தமிழர்களை வந்து இந்திய அரசு காப்பாத்தல, இந்த தமிழக மீனவர்களை இந்திய அரசு காப்பாத்தல, அதுக்காக பட்டினி போராட்டம் உட்காரோம், இல்லை போராட்டம் நடத்துறோம், இந்த பெரிய போராட்டத்தை நடத்துறோம். எது ஒண்ணுமே இல்லை. நீங்களும் கடிதம் தானே எழுதிட்டு இருக்கீங்க. சார், அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சார்பாக ஃபார்முலா 4 ரேஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க செஸ் விளையாடுனீங்களா, உங்களுக்கு எவ்வளவு முதலீடு வந்தது? செஸ் நடத்துனீங்க இல்லைங்க, ஆசியகண்ட செஸ் நடத்தி எவ்வளவு? இப்போ இந்த விளையாட்டு நடத்தின் மூலமாக என்ன வந்துடும்? 40 கோடின்னு சொல்றாங்க. அது 50 கோடியா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். இது மக்கள் வரி பணம், இது வீண் தானே. இன்னைக்கு வந்து தமிழகத்துல எத்தனை கிராமங்கள்ல உள்ள பள்ளிக்கூடங்கள்ல பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல 300 குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு கழிப்பறை எப்படி பயன்படுத்த முடியும்? கழிப்பறை இல்லாத எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு? மேற்கூரை இல்லாத எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு? இந்த 50 கோடி ரூபாய் அதற்கெல்லாம் நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நல்லா படிக்கல. மன உளைச்சல், ஒரு இயற்கை உபாதையை இயற்கையாக அது சுதந்திரமாக கழிக்க முடியலன்னா அந்த குழந்தைக்கு எப்படி படிப்புல நாட்டம் போகும்? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அதெல்லாம் நீங்க சரி பண்ணல. ஃபார்முலா கார் வந்து நேற்று தெரியுங்களா, நேற்று வந்து பாரிமுனையில இருந்து இந்த அண்ணா நகர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் போக்குவரத்து. பாரிமுனையில இருந்து அண்ணா நகருக்கு வர்றது 2.5 மணி நேரம்னா இதுல எவ்வளவு எரிபொருள் வீணு, எவ்வளவு நேரம் வீணு, எவ்வளவு செயல்பாடுகள். ஒருத்தர் வந்து 1 மணி நேரத்துல போனாதான் அந்த செயல்பாட்டை முடிக்க முடியும்னா 2.5 மணி நேரத்துல போனா எப்படி செயல்பாட்டை முடிக்க முடியும்? இது எவ்வளவு மறைமுகமா எவ்வளவு விரயமாகுது. ஆனா சார், இதே சீமான் அவர்கள் வந்து பல முறை சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி விளையாட்டுகளை நான் ஆட்சிக்கு வந்த விளையாட்டுகளை ஊக்குவிப்பேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் அரசாங்கமும் செய்யுது இல்லையா? நாங்க வேண்டான்னு சொல்லி நீங்க ஃபார்முலா கார் நடத்துங்க. சோழாவரம் கார் ரேஸ் மைதானம் இருக்கா இல்லையா? சோழாவரம் கார் ரேஸ் மைதானம் ஏதாவது போக்குவரத்து கிடையாது இருக்குமா? நீங்க அங்க நடத்த வேண்டியது தானே. ஹார்ட் ஆஃப் சிட்டிலும் இது இதயமாக இயங்கக்கூடிய வந்து இடத்துல போயிட்டு சாலைகளை மறிச்சு நீங்க வந்து கார் ரேஸ் நடத்தணுமா? நாங்க நடத்த வேணாம்னு சொல்லி விளையாட்டுல வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தானே சொல்றோம். சிட்டியோட சென்டர்ல இருக்குதுன்றதான் பிரச்சனையா இருக்கு. சிட்டியோட சென்டர்ல இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் உள்ள மக்கள் போகக்கூடிய இடத்துல நீங்க கார் ரேஸ் நடத்துறது எந்த அறிவுகிட்ட மடையனாவது செய்வான அந்த செயலை? ஏற்கனவே கார் ரேஸ் மைதானம் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? சோழாவரம் கார் ரேஸ் மைதானம் இருக்கா இல்லையா? அங்க நடத்த வேண்டியது தானங்க. நீங்க ஃபார்முலா கார் நடத்த வேணாம்னு நாங்க சொல்லலையே. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.